ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ ரெசிபி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். நான் எப்போ குலோப் ஜாமுன் செஞ்சாலும் எப்படியாச்சும் கொஞ்சம் வெடிப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கி வெடிப்பு இல்லாமல் வந்து குலோப் ஜாமுன் செய்யணும்னு நினச்சேன். எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ எதாவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு குலோப் ஜாமுன் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டே வந்து நமக்கு போதுமானது தான். 2 பாக்கெட் கொடுப்பாங்க. ஒன்று எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு பாக்கெட்டில் செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாவை கொட்டிக்கிறேன். இப்போ இதில் வந்து பால் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். சர்க்கரையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும், கம்பி பதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எடுத்து உருட்டிக்க போகிறோம். கையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டையை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இந்த சைஸில் உருட்டிக்கிட்டேன். உங்களுக்கு இதோட பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து உருண்டை எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாகிடக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொறுமையாக வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடணும். பாருங்கள், இந்த கலரில் குலோப் ஜாமுன் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்துகிட்டு அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் போகும். அதுக்கப்புறமா பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை வந்து நான் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து சக்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்ல பொன்னிறமாக வந்து வந்துருச்சு. இப்படி வந்து எல்லா உருண்டைகளையுமே எடுத்து நம்ம பாகில் வந்து சேர்த்துடலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ நேரத்தில் அழகாக சூப்பராக ஊறி வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.